hoping அப்படி கூட Jacob Duffy to replace someone like Ramirez Hepburn, or I am also expecting Venkatesh Iyer for tomorrow's game. Only one change தான், either Romario, either Duffy or Venkatesh Iyer. ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் I am expecting tomorrow match. ஓகே, வந்து ரமேஷ் வரலாம், வெங்கடேஷ் வரலாம், அப்படிலாம் ஜாக்கப் டஃபி வரலாம். ஸோ எல்எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா I think இன்னொன்னு வந்து கியூரேட்டர் வந்து இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. டே கேம் லாஸ்ட் டைம் மாதிரி ஓவரா தண்ணி ஊத்தாம இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரையா வைக்கும். ஜிடி மேட்ச் லாஸ்ட் நடந்த ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், அந்த பிட்ச் தான் மேபி மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கலாம்னு தோணுது எல்லாருக்கும். இல்ல அது வரைக்கும் அது எனக்கு தெரிஞ்சு கொடுக்க சான்ஸ் இல்ல. பட் மாய்ஸ்சர் வந்து கம்மியா தான் வச்சிருப்பாங்க. மாய்ஸ்சர் வந்து சுத்தமா ட்ரை தான். ஏன்னா இன்னும் மழை வேற பெஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு. ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கிதியா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா ட்ரெடிஷனல் ஷேப் ஆஃப் ஃபிஷ் எனக்கு தோணுது நாளைக்கு. இட்ஸ் கோயிங் டு பீ தி டே ஆஃப் ஸ்பின்னர்ஸ். சோ அகைன் அகில் ஹுசைன் அண்ட் அகில் ஹுசைனோட எனக்கு என்னன்னே தெரியல. அகில் ஹுசைன் ஆடுவாங்க. ஆமா, டே கேம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆகாஷ் மத்வால் ஹேஸ் a positive thing against most of the LSD batsmen, which is cricketainment channel. Okay, பட் அந்த கால் எடுப்பாங்களா? குர்ஜப்ரீத் சிங் உட்கார வச்சுட்டு ஆகாஷ் மத்வால் ஆடுவாங்க. குர்ஜப்ரீத் சிங் இஸ் a better bowler man. ஏன்னா பாதி டோர்னமெண்ட்ல நீங்க அவர் யூஸ் பண்ணிட்டீங்க நல்லாவே. No, I'm not saying he's a bad bowler. நான் என்ன சொல்றேன்னா வந்து matchups are better for ஆகாஷ் மத்வால் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் திங். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் மோர். இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து ஐ வில் வெரி ஹாப்பி. ஆகாஷ் மத்வால் இன் பிளேஸ் ஆஃப் குர்ஜப்ரீத் சிங். லைக் எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து சூப்பரா bowling போட்டிருக்காரு. அதே பிட்ச்ல தான் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே இன் மும்பை செட்டப்ல என்னமோ. Exactly. Good point. I completely agree on that. LSD versus MI match. அது நல்ல பேட்டிலா இருக்கும். சோ அவரை ஸ்டெப் அப் பண்ணி நம்பி கொண்டு வந்தாங்கன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ ஆட்லன்ஸ் சூப்பரா அடிப்பாரு. பட் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? It's been like 2 years since he got bowled better. So அது ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே, சோ வில் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணனும்? பேட்டிங் ஆடணுமா இல்ல bowling போடணுமா? I say bat first. ஓகே, சோ or உங்களுக்கு வந்து pitch condition சர்ட்டனா எப்படி pitch ரியாக்ட் ஆகும். ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை வந்து அவங்க 213 அடிக்க விடாம நிறுத்திட்டு வந்திருக்காங்க எல்எஸ்சி. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் செம பூஸ்டா இருக்கும் எல்எஸ்சிக்கு. டு பி ஆனஸ்ட். எக்ஸாக்ட்லி, வாட் யூ சேயிங் இஸ் கம்ப்ளீட்லி ரைட். எவ்வளவு சீக்கிரம் கண்டிஷன்ஸ் வந்து கிராப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். நல்ல பூஸ்ட் டாஸ் வில் பி வெரி க்ரூஷியல். அண்ட் தென் இட்ஸ் a 50-50. நீ டாஸ் ரீஜனலே டோட்டல் சரி 50 பேசி ஆகணும். எல்எஸ்சி பேசி எடுத்துட்டா நம்ம இத பத்தி பேசுறேன். பிரில்லியன்ட் bowler பிரின்ஸ் யாதவ் எக்ஸ்ட்ரானரி. அந்த கரெக்டா குட் லென்த்ல அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நான் பாக்குற மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் வந்து அந்த லெக் சாரி ஸ்டம்ப்ஸ் வந்து சூப்பரா கம்ப்ளீட்லி பீட் அந்த ஆஃப் யா சூப்பரா பண்றாரு. ஐ ரியலி லவ் தி பாய். சோ பிரின்ஸ் ரொம்ப க்ரூஷியல் இருக்கும் டே கேம்ல. சேபாக் மாதிரி விக்கெட்ல வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும். பால் போடும்போது இன்னும் விக்கெட்ஸ் அதிக ப்ராபபிலிட்டி இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க? என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஏடன் மார்க்ரம் ரொம்ப கீழே இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. நான் ஃப்ராங்கா ஏடன் மார்க்ரம் ஹஸ் நோ பிளேஸ் இன் திஸ். யா ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங். ஏடன் மார்க்ரம் ரொம்ப வேஸ்ட் பண்றான். ஓபன் ரைட். ஒண்ணே நீ ஓபன் ஆடு, இல்லனா ஜாஸ் இங்கிலீஷ் வச்சுட்டு நீ டிராப் பண்றது லிண்டேவோ வேற யாராச்சும் கொண்டு வா. எனக்கு என்ன கவலைனா இன்னுமே அவங்க முகுல் சௌத்ரி மாதிரி. ஒய் நாட் முகுல் சௌத்ரி? பிகாஸ் நீ ரகுவன்சின்ற ஒரு பேக் பண்ணி புதுசா கொண்டு வந்து ஆட வைக்கிறேன். சோ முகுல் சௌத்ரி ஹஸ் 1 கேம்ஸ் ஃபார் யூ. நீ அவனே இருக்கலாம். லிட்டரலி 2 பாயிண்ட்ஸ் இன் ஐபிஎல் தான். ஒரு மேட்ச் லிட்டரலி ஒரு பேட்டிங் ஆல்வேஸ் கொலாப்ஸ். அதுல இருந்து வந்து அவன் ஒரு இம்பாசிபிள் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு ஒரு பூஸ்ட்ல வராங்க. அவன் போய் டிராப் பண்றாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் strategy for LS. Batting is also good. Mitchell Marsh was நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. Last match RCB blunders. I'm sorry to say. Last match வந்து totally RCB blunders. இன்னொன்னு வந்து ஹேசல்வுட் இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் அந்த பவுலிங் பேட்மேன் அந்த பிட்சுக்கு சரியா நான் குத்தலன்னு சொல்றேன். அதான் என்ன ஜாக்கப் டஃபி அதே பிட்ச்ல ரொம்ப எஃபெக்டிவா இருந்து பாரு. அந்த பவுன்சர் எல்லாம் போட்டு டபுள் பண்ணிருக்கும். ஏன்னா புவிக்கு நல்ல ஸ்விங் இருக்கு. டஃபிக்கும் அந்த ஸ்விங் கிடைச்சிருக்கும் மேபி. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபபிலி டஃபி தான் உள்ள வரணும்னு எனக்கு தோணுது. அப்படி வந்தாலுமே பவுலிங் சூப்பர் ஸ்ட்ரென்த். ஓகே, இப்போ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்களுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி மோஸ்ட் ப்ராபபிலி ஜெயிச்சே ஆகும். பிகாஸ் 4 மேட்ச்ல 4 மேட்ச் தான் வந்து தே கேன் கோ டு 18 பாயிண்ட்ஸ் சாலிடா. 16 எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப டஃப். பிகாஸ் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் SRH 11 மேட்சஸ் ஆடி 14 பாயிண்ட்ஸ். 3 in a total
டோட்டலா வந்து 20 பாயிண்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோனா ஹேப்பன். சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் இருக்கு SRH. ஸோ தட்ஸ் SRH குவைட் இருக்கு 2 மேட்ச் கூட இன்னும் 2 எஸ். இருக்கு. ரொம்ப 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 டஃப்பான மேட்சஸ். எல்எஸ்ஜி இவங்களோட டஃப்பா இருக்கும். ஏன் சொல்றேன்னா வந்து தே ஹேவ் நத்திங் டு லூஸ். பீரோவும் அந்த இன்டர்வியூல தே ஹேவ் நத்திங் டு லூஸ். எதுவுமே இறக்குறதுக்கு அவசரம். யார் எலிமினேட்டட் கேதம் அவங்க வந்து ஃபுல்லா சும்மா ஜெயிக்கணும். வெதர் எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேர் இருக்கும். சப்போஸ் டீம் ஜெயிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேர் இருக்கும். அந்த பயத்துல ஆட சான்ஸ் ஓகே. இருக்கு. சோ சிஎஸ்கேக்கு வந்து நாளைக்கு மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச். மோஸ்ட் ப்ராபபிலி எல்எஸ்சி ஆன் தி அதர் சைடு தே வில் கிவ் குட் ஃபைட் ஐ திங்க். ஆனா பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க 3 ஸ்பின்னர் ஆடுவாங்களா? Digvish Satish okay, but also Shabaz Ahmed will be a good option against CSK. I feel like in Chepak cricket maybe I'll turn அந்த SRH ஆர்சிபி மேட்ச்ல சேப்பாக் ஆடும்போது அப்போ இருந்து சேப்பாக் பிச்சில் ஒரு ஹேட்ரிக் ஹேட்ரிக் எடுத்தாரு SRH கூட ஷபாஸ் அஹ்மத். பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் 21 ஷபாஸ் அஹ்மத் வந்து அந்த இதே ட்ராக்ல தான் வந்து ஹேட்ரிக் எடுப்பாரு SRH. பட் பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி போறாருன்னு பார்ப்போம். ஷபாஸ் அஹ்மத் வந்து மோஸ்ட்லி ஆஃப் சைட் ஸ்டெம்ப் அவர் வந்து ஸ்டெம்பியே கொடுக்க மாட்டாரு. இந்த அந்த டீப் கவர் வச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஐ ஃபீல் Okay, so I expect CSK to win, and most probably, if there will be a chance for LSC, if Puran comes into play, he will take a batting. வந்து அவர் மாட்டிக்கிச்சுனா, he will take the match away from him. So only threat for CSK will be Nicholas Puran and Mitchell Marsh. Don't discount Rishabh Pant as well. Rishabh Pant last match நல்ல 10 balls and 32 runs இருக்கு. Yeah, Rishabh Pant is also coming back to his form. Concern தான் இருக்கு சிஎஸ்கே பாயிண்ட். ஆல்சோ சிஎஸ்கே பவுலர்ஸும் வந்து பாயிண்ட்ல இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல. எக்ஸாக்ட்லி. சோ எல்லா பவுலர்ஸுமே இருக்காங்க சிஎஸ்கே கிட்ட. மோஸ்ட் ப்ராபபிலி இட் வில் பி டைட் கேம் அகைன்ஸ்ட் டே மேட்ச் வேற. சோ டாஸ் பி க்ரூஷியல். அண்ட் மும்பை என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல. டாஸ் இஸ் வெரி க்ரூஷியல். மும்பைக்கு வந்து இப்போ டாஸ் நாளைக்கு யார் போடுவாங்க. சோ அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாண்டியா இருக்குன்னா பாண்டியா So Sky will be out now, but Tilak Verma should come for the toss, I think. Pandya is in. I asked. Pandya உள்ளதா இருப்பாரா? Okay. So Rohit Sharma will play as impact player again. So Rohit ஓட ஃபார்ம் வந்து ஆர்சிபி கன்சர்ன். ஆர்சிபி வந்து கண்டிப்பா வந்து த்ரெட்டனிங்கா இருக்க போகுது. ரோஹித் சர்மாக்கு மாட்டிக்கிச்சா கண்டிப்பா செஞ்சுரி. எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபுட் பேக் போற மாதிரி வந்து ஒரு பிளேயர். அவரோட விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருக்கும். இப்ப நல்ல ஃபார்ம்ல. Nowhere that KKR if they win 4 out of 4 now they have a good chance of qualifying. ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு. சோ ஆர்சிபி கூட அடிக்கலாம். பிகாஸ் சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. அண்ட் ஸ்பின் ஆலன் வாட் a batting man. He's just showing off his class. Yeah, brilliant. Fastest century 47 balls. ஏன் டிராப் பண்ணா? I feel like அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு இன்சைட் ஆனபி அதை பண்ணது நல்ல மூவ் தான். ஃபைன். இப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனா ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் KKR. ஹேப்பனிங் ஃபார் KKR எல்லாமே கரெக்ட்டா போகுது. சோ அவங்களும் வந்து டஃப் காம்படிட்டர்ஸா இருக்காங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. ஆல்சோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பவுலிங் வந்து வீக்கா அவங்க தோத்தாங்கன்னா only because of the bowling they got to lose. கேட்ச் விட்டா மேட்ச் அங்கே முடிஞ்சிச்சு. I was screaming like hell. இஷான் கிஷன் கிளாஸ் அண்ட் சோ வெரி டிசப்பாயிண்டட் இன் பஞ்சாப் கிங்ஸ். one of champions for விளையாடிட்டு Ricky Ponting கோச்சா வச்சிருந்தீங்க மேட்ச் கண்டிப்பா கையில இருக்காது. எக்ஸாக்ட்லி. யா. பிரியான் சாரியா ஷார்ட் பால் அவுட் ஆறாரு. ஜஸ்ட் அந்த ஓவர் த பாடி போட்டு பாடிக்குள்ள தள்ளி வந்து ஷார்ட் பால் அவுட் ஆறாரு. பேட் கமெண்ட்ஸ் வந்து பிரில்லியண்டா பண்றாரு கேப்டன்சி. ஓகே சோ எஸ்ஆர்ஹெச் பத்தி பேசி ஆகணும். தே ஆர் பீக்கிங் அட் தி ரைட் டைம். தி பவுலிங்ல பேட்டிங் வந்து ரன்ஸ் அடிக்க எல்லா மூவ்ஸ்மே சோ பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பிரில்லியன்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ அவங்க பேட்டிங் பார்த்தா பவுலிங் பார்த்தா ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு. இஷான் மணிமா, பேட் கமெண்ட்ஸ், ஷக்கீர் ஹுசைன், ரஃபுல் கிங்கே, சிவாங் குமார் பிரில்லியண்டா இருக்காங்க.